السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله. اللهم صل على سيدنا مولانا محمد طب القلوب والدوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وأصحابه وسلم. رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي. ربي زدني علما. اما بعد فقد قال الله تعالى بالقران الكريم وبالقران المجيد. اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. يا ايها الذين امنوا ان جاءكم فاسق بنبأ فتبينوا أن تصيبوا قوما بجهالة فتصبحوا على ما فعلتم نادمين. وقال الله تعالى أيضا في الآية الأخرى كل نفس ذائقة الموت. صدق الله العلي العظيم. அளவில்லா அன்பும் நிகழ்வா அன்பும் எண்ணையும் மண்ணையும் உங்களையும் என்னையும் தரம் பார்த்து தடம் பார்த்து தக்க சமயத்தில் தருவோர் மூலம் தந்து கொண்டே இருக்கக்கூடிய தயால தன்மை படைத்த தர்ம பிரபாகிய தர்ம கத்தாவாகிய வல்லோன் அல்லாஹ்விற்கே எல்லா புகழும் உழைத்தது. இன்னும் அவனின் பேர் நமது நாயர் காத்தம் நபி முத்தர நபி சம்மல் நபி சீரிய நபி அஹமது முஸ்தபா முஹம்மதுல்லா சர்தாரே ஆயிரம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார்கள் மீதும் அன்னார்களுடைய அளவில்லா குடும்பத்தார்கள் மீதும் அவர்களை பின்பற்றி நடந்து வந்த சத்திய உத்தம சஹாபா பெருமக்கள் தாபின்கள் தபா தாபின்கள் அவுலியாக்கள் அன்பியாக்கள் நாதாக்கள் ஷோதாக்கள் முத்தகீன்கள் மேலும் நல்லடியார்கள் மீதும் உங்கள் மீதும் என் மீதும் இறைவனுடைய சாந்தி என்னும் சமாதானமழை என்றென்றும் நிகழ்ந்து கொண்டே இருக்கட்டுமாக. அருமைக்குரிய சகோதரர்களே பெரியவர்களே, இன்றைய தினம் தாய்ப்பாலுடைய வாரமாக உலக வாரமாக உலகம் முழுவதும் இந்த வாரங்களை கடைபிடிக்கப்படுகின்றது. ஆகஸ்ட் முதல் வாரங்களை இரத்தத்தை அமுதாக்கி தன்னுடைய மகனுக்கு தன்னுடைய குழந்தைகளுக்கு உணவாக ஆக்கி அவர்களுடைய வருங்காலங்கள் வரை எதிர்ப்பு சக்திகளை உண்டாக்கக்கூடிய ஒன்றை வல்லோன் அல்லாஹ் அந்த தாயின் மூலியமாக குழந்தைக்கு கொடுத்திருக்கின்றான். அதற்கு இவன் எவ்வளவு நன்றிக்கடன் செலுத்தினாலும் ஈடாக ஆக முடியாது. வாழ்நாள் முழுவதும் தலையில் சுமந்து கொண்டிருந்தாலும் சரி, அந்த ஒரு சொட்டு அமலுக்கு ஈடாக ஆகாது. அல்லாஹ் தஆலா நம்முடன் வாழக்கூடிய அல்லது நம்மை விட்டு பிரிந்து சென்ற நம்முடைய பெற்றோர்களுக்கு, குறிப்பாக தாய்மார்களுக்கு அல்லாஹ் தஆலா உயர்ந்த அந்தஸ்தை இவ்வுலகத்திலும் மறுவுலகத்திலும் கொண்டருள்வானாக. அவர்களுக்கு எந்த விதமான இன்னல்கள் எடுக்கங்கள் துன்பங்கள் துயரங்கள் எதுவும் இல்லாமல் சீராகவும் செம்மையாகவும் செவ்வனே என்று அல்லாஹ் தஆலா இவ்வுலகத்திலும் மறுவுலகத்திலும் உயர்ந்த அந்தஸ்தையும் கண்ணியமான இடத்தையும் தந்து அருள்வானாக என்று பிரார்த்தித்தவனாக, இந்த மனிதனுடைய வாழ்க்கை என்று சொல்லக்கூடியது என்றாவது ஒரு நாள் மனிதன் மௌத்தை சுவாசித்தே தீர வேண்டும். அல்லாஹ் சொல்லும் பொழுது சொல்லி காட்டுகின்றான், குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத். எல்லா ஆத்மாக்களும் எல்லா உயிர்களுமே தாயிகத்துல் மௌத், மௌத்தை அவர்கள் சுவைத்தே தீர வேண்டும். மரணம் என்ற
இயந்திரமாக இருக்கட்டும் அல்லது மனிதனாக இருக்கட்டும், எந்த ஒன்றாக தாவரமாக இருக்கட்டும், எல்லா விஷயத்திற்கும் அல்லாஹ் தஆலா ஒரு சமயத்தில் மௌத் என்பது வைத்திருக்கின்றார், ஒரு காலகட்டத்தில் வைத்திருக்கின்றார். இவனுடைய பிறப்பிற்கும் இறப்பிற்கும் நடுப்பட்ட காலங்களில் இவன் செய்யக்கூடிய அமல்கள் தான் நாளை இவனை சுமந்து செல்லக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. இவன் செய்து கொண்டிருக்கின்ற எந்தெந்த அமல்கள் நல்ல அமல்கள் செய்திருந்தானோ அதற்குரிய காரணங்களை நாளை அவன் அதை பெற்றுக் கொள்வார். இவன் தன்னுடைய சமூகத்திற்கு விட்டுச் செல்லக்கூடிய நல்ல செயல்கள் இருக்கின்றனவே, இது வரலாறுகளாக படைக்கப்படுகின்றது, வரலாறுகளாக ஏற்படுத்தப்படுகின்றது. இந்த வரலாறுகளை இவன் படைத்தவனாக செல்ல வேண்டும். இன்னும் சரி, நாளை மறுமையும் சரி, இதற்குரிய ஒரு வரலாறுகளை அங்கு ஏற்படுத்தி இருக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா சொல்லும்போது சொல்லி காட்டுகின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஈமான் கொண்ட விசுவாசிகளே, இன் ஜாஅக்கும் ஃபாஸிகுன் பினபஇன் ஃபதபய்யனூ அன் துஸீபூ கௌமன் எனக்கூடிய இந்த வசனங்களின் சுருக்கங்களை பார்க்கும் பொழுது நாம் பின்னுள்ள வரக்கூடிய சமுதாயத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டாக வழிமுறையாக செல்ல வேண்டும். எந்த சமூகம் தன்னுடைய முன்னோர்களினுடைய கடந்த காலக்கூடிய வரலாறுகளை மறந்து விடுமோ, முன்னோர்களுடைய வரலாறுகளை மறந்து விடுகின்றார்களோ அல்லது மறக்கடிக்கப்படுகின்றார்களோ, அந்த சமூகம் இருக்கின்றது அழிவை தேடி அந்த சமூகம் தானாக அழிந்துவிடும் என்பதாக சொல்வார்கள். ஒரு சமூகம் முன்னேற்ற பாதையில் செல்ல வேண்டும் என்றால் அதற்குரிய வரலாறுகளை, படைக்கப்பட்டவர்களுடைய வரலாறுகளை எடுத்துச் செல்ல வேண்டும். அல்லாஹ் தஆலா 114 அத்தியாயங்கள் எல்லா இடங்களிலுமே வரலாறுகளை அல்லாஹ் தஆலா பேசுகின்றார். நபினா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிலிருந்து சொர்க்கத்தில் இருந்த பொழுது, ஏன் அதற்கு முன்னால் படைக்கக்கூடிய சமயங்களில் இருந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த வரலாறுகளை அல்லாஹ் சொல்கின்றான். அப்படி 25 நபிமார்களுடைய வரலாறுகளை அல்லாஹ் தஆலா குர்ஆன் ஷரீஃபில் சொல்லி காட்டுகின்றான். சாலிஹான நல்லவர்களுடைய வரலாறுகளை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். கவர்வாசிகளாக இருக்கக்கூடிய அந்த இளைஞர்களை பற்றி அல்லாஹ் தஆலா அந்த வரலாறுகளை சொல்லி காட்டுகின்றான். இப்படி பார்க்கக்கூடிய சமயங்களில் வரலாறுகள் என்பது அவசியமான ஒன்றாக இருக்கின்றது. இது ஒரு லட்சம். இவன் மரண தருவாயில் இருக்கக்கூடிய சமயங்களில் கூட இவன் செய்வதனுடைய அமலின் காரணமாகத்தான் இவன் முன்னேற்ற பாதையை அடைகின்றான். எந்த மனிதன் இந்த பூமியில் வாழக்கூடிய சமயங்களில் அல்லாஹ்வை தொலைத்தவனாக, அல்லாஹ்வை சிந்தித்தவனாக, அல்லாஹ்வை விளைவுரியவனாக இருந்து கொண்டிருக்கின்றானோ அந்த சமயங்களில் மரணத்துடைய தருவாயில் அவனுக்கு அந்த கலிமாக்கள் நசீபாக கூடியதாக இருக்கின்றது. இன்னுள்ள கௌமுகளில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள், இன்னுடைய கௌமுகள் பனி இஸ்ராயீல் நடக்கக்கூடிய ஒவ்வொரு செயல்பாடுகளும் இந்த உம்மத்தினருக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருந்து கொண்டிருக்கக்கூடியது. அவர்களுடைய செயல்பாடுகள் யார் எதை நல்ல விஷயங்களை செய்கின்றார்களோ அது அவர்களுக்கு நன்மையை கொண்டு செல்லக்கூடியதாக இருக்கின்றது என்பதை சொல்லி காட்டுகின்றார்கள். நான் கேட்ட விஷயம்தான், கட்டி போட்டு பூனையை கட்டி போட்டு தொழுது கொண்டே இருந்தவருடைய பெண்மணி நரகத்திற்கு சென்றால் தன்னுடைய வாழ்க்கையவே விபச்சாரத்தில் ஈடுபடுத்திக் கொண்டிருந்த விலைமாதவாக இருந்து கொண்ட அந்த பெண்மணி ஒரு நாய்க்கு தாகத்தை தீர்த்ததின் காரணமாக அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தை இந்த பெண்மணிக்கு தந்தான். ஆக ஒரு மனிதனுடைய வாழ்க்கை எப்பொழுது எப்படி மாறும் என்பது தெரியாது. அதனால அந்த சக்ராத்துடைய நிலைமைகளிலிருந்து நாம் எடுத்து வருவோம். சக்ராத்துடைய நிலைமைகள் ஒரு மனிதன் படுத்திருக்கின்றான். அவங்க பக்கத்துல போய் அவங்கள்ட்ட என்ன சொல்லக்கூடாது, கலிமாவை சொல்லுங்க 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 சொல்லக்கூடாது.
அங்க போய் நின்றுகிட்டு அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு நம்ம அவர்களை வற்புறுத்துவது என்பது கூடாது. அவங்க அந்த சூழ்நிலைகளில் வருகிறாவுடைய சூழ்நிலைகளில் நீங்கள் சொல்லிக் கொடுக்கக்கூடியதை காதில் வாங்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு நசீபாக்கி இருந்தால் அவர்களுடன் அடியாக முடிவார்கள். ஆனா நீங்க வற்புறுத்தினீங்க அப்படின்னா அவர்களை குஃப்ரின் பக்கம் நீங்கள் தள்ளி விடுகின்றீர்கள், நிராகரிப்பாளர்கள் பாதி. அதனால சொல்லுது, மரணத்தருவாயில் இருக்கக்கூடியவர்கள், அந்த இறுதித் தருவாயில் இருக்கக்கூடியவர்கள் அருகாமையில் அமர்ந்து கொண்டு நீங்கள் ஓடுங்கள், கலிமாவை சொல்லுங்க, கலிமாவை ஷஹாதத்து கலிமாவை முன்னிட்டு வைக்கிறீங்க, இதுவரை சொல்லிக்கிட்டீங்க. ஆனால் அவர்களுடைய காதுகளில் பெரும்பளவாக நீங்கள் இந்த வசனங்களை நீங்கள் ஓடிக்கொண்டிருங்கள். ஆனால் அவர்களுக்கு நீங்கள் வற்புறுத்தாதீர்கள். இறந்துட்டாங்க ஒருத்தவங்க, ரூஹ் முடிஞ்சது. இந்த கடைசி நேரம் எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த ரூஹ் பிரியக்கூடிய நேரம் அது இருக்கக்கூடியவர்களுக்கு கண்டு கொண்டு இருக்கக்கூடியவர்கள் தெரியும். கடைசி நேர தேவாய் இவர்களுடைய ரூஹ் வாங்கப்படும். அப்பொழுது கண்கள் எல்லாம் மேலே செல்கிவிடும், இந்த கருமொழிகள் எல்லாம் மேலே சென்றுவிட்டு மீண்டும் கீழே இறங்கும். இந்த சமயங்களில் இவர்களுடைய கண்கள் திறந்துதான் இருக்கும். அப்ப அந்த கண்களை சொல்லி ஷஹாதத்து கலிமா, குறைஞ்சது ஷஹாதத்து கலிமாவை சொல்லியாச்சு நம்ம கண்ண முடியும். ஒண்ணு. இரண்டாவது, அவர்கள் இறந்த உடனேயே தங்களுடன் இருக்கக்கூடிய நஜீசுகள் எல்லாம் வெளியேறிவிடும். நஜீசுகள் வெளியேறிய உடனே எப்பொழுது, அதனால தான் என்ன செய்யணும், உடனடியாக இவர்களுக்கு கசர்மா தில்லு என்பதாக சொல்வார்கள், அடிக்கடி ஒளி என்பதாக சொல்வார்கள். இப்பொழுது முழுமையாக இவர்களை குளிப்பாட்டப்படும். குளிப்பாட்டக்கூடிய முறைகள் எப்படி? தலையிலிருந்து மேல் பகுதியில் இருந்து கீழ்பகுதியாக தண்ணீரை ஊற்றி வர வேண்டும். ஏதோ நம்ம தண்ணியை மத்தி அடிச்சு ஊற்றுவாங்க, எங்கிருந்து மேல இருந்து கீழே இருந்து எல்லா பக்கமும் அடிப்பாங்க, இருக்கக்கூடிய நஜீஸ் எல்லாம் மொத்தத்துக்கு மேலே ஏறிக்கிறோம். அப்ப குளிப்பாட்டக்கூடிய முறைகள் எப்படி? மேலிருந்து தண்ணீரை கீழாக ஊற்றி வர வேண்டும். தலையை அதாவது தலையை சற்று தூக்கியதாக வைக்க வேண்டும். ஏனென்றால் அதிகமான துவார பகுதியில் இருக்கக்கூடியது இந்த தலைப்பகுதி தான். 2 கண், 2 காது, 2 மூக்கின் துவாரம், வாய், இது போன்ற இருக்கக்கூடிய அத்தனை துவார பகுதியில், அதிகமான துவார பகுதியில் இருக்கக்கூடியது இந்த தலைப்பகுதி தான். இந்த துவார பகுதியிலாக தண்ணீர்கள் உள்ளே சென்று விடக்கூடாது என்பதற்காக வேண்டி சற்று தலையை உயர்த்தியதாக மேலிருந்து கீழ் தண்ணீர் ஊற்ற வேண்டும். இப்பொழுது இவர்களிடம் இருக்கக்கூடிய நஜீசுகளை முதன்மையாக கழுவிவிட வேண்டும். தண்ணீரை ஊற்றி இதெல்லாம் நம்ம செஞ்சிடறோம். நாம் எப்படி குளிக்கின்றோமோ அதுபோன்று குளிப்பாட்டப்பட வேண்டும். நாம் எதுபோன்று குளிக்கின்றோமோ அதுபோன்று குளிப்பாட்டப்பட வேண்டும். குளிப்பாட்டப்பட்டு இந்த ஜனாசாவிற்கு ஒரு வெண்ணிற துணியை நாம் அணிகின்றோம். அருமைக்குரிய சகோதரர்களே, இந்த செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் இருக்கிறது அல்லவா, இது யார் செய்ய வேண்டும் என்று தெரியுமா? இதுக்காக ஒரு மோதினாரை அஜத்தை கூட்டு வருது, மோதினாரை கூட்டு வருது, இல்லாட்டி அடிகளுக்காக வந்து குளிப்பாட்டுறதுக்காண்டி ஒரு பெண்மணியை கூட்டு வந்து குளிப்பாட்டுறது, இதெல்லாம் கூடாது. காசுக்காக வேண்டிய வேலை வார்த்தையை நாம் நினைப்பது கொண்டு இதல்ல. ஜனாசாவை குளிப்பாட்டுவதற்கு முழுக்க உரிமை இருக்கக்கூடியவர்கள் யார் என்றால் தன்னுடன் உடன் பிறந்தவர்கள், தான் பெற்றெடுத்த குழந்தைகள், அதே சமயத்தில் தன்னுடைய சகோதரர்கள், நண்பர்கள், இவர்கள் தான் முன் நின்று குளிப்பாட்ட வேண்டும். இவர்கள் தான் நின்று குளிப்பாட்டணும். ஏன் குளிப்பாட்டுவது பெரும் கஷ்டம் கிடையாது. நாம் நமக்கு பரவான குளிப்பு கடமை ஆகிவிட்டால் எப்படி குளிப்போம்? இது போன்றுதான் ஜனாசாவுடைய அந்த இடங்களில் நாம் குளிப்பாட்டக்கூடியது. என்ன நமக்கு முதன்மையாக நாம் பரவான குளிப்பதில் குளிக்கப்படக்கூடிய சமயங்களில் கீழ்ப்பகுதியிலிருந்து தண்ணீரை ஊற்றி மேலே வருவோம். அதுபோன்று அவர்களுக்கு கீழே சுத்தம் செய்துவிட்டு மேலிருந்து கீழே கொண்டு வர வேண்டும். இறுதியாக ஒளி செய்யப்பட்டு அவர்களை நாம் பெருவிட்டு படுக்க வைப்போம். எப்படி படுக்க வைப்பது? சிறிய இடமாக இருக்கின்றது, ஜனாதா வீட்டில் போடுறாங்க, சின்ன இடமாக இருக்குது. ஆனா இவர்களுடைய ஜனாதா போறதுக்குரிய பகுதிகள் எப்படி இருக்குது? 10 அடி நீளம் வந்து
கிழக்கு மேற்காகத்தான் இருக்குது. கிழக்கு மேற்காக 10 அடி இருக்குது. தெற்கு வடக்கு பார்த்தோம்னா 8 அடி தான் இருக்குது. இப்ப ஜனாசாவை போட முடியாது, கட்டளை போட்டு படுக்க வைக்க முடியாது. அப்ப என்ன செய்ய முடியும்? கிழக்கு மேற்காகத்தான் போடுவோம். கிழக்கு மேற்காக போடக்கூடிய சமயங்களில் கிழக்கு பகுதி தலையை வைத்து மேற்கு பகுதி காலை நீட்டப்பட்டு சற்று தலையை உயர்த்தி கிபிலாவை பார்க்கும் விதமாக வைக்க வேண்டும். இப்ப வடக்கு தெற்காக இருக்கின்றது, சில இதுல பெரியாக இருக்கும். வடக்கு தெற்கும் 10க்கு 10 இருந்துச்சு, வடக்கு தெற்கும் போடலாம், கிழக்கு மேற்கும் போடலாம் அப்படின்னு இருக்கக்கூடிய சமயத்துல எப்படி வைக்கணும்? வடக்கே தலையை வைத்து தெற்கே கால் நீட்ட வேண்டும். ஜனாசா வைக்கக்கூடிய முறைகள் அதை வைத்து விட்டு தங்களுடைய அந்த ஜனாசாவுடைய முகங்களை நேராக மேலே வார்த்தை கொண்டுதான் வைத்திருப்போம். முடிந்தது இந்த அளவுக்கு தான். அப்ப திருப்பி வச்சிடலாம் அப்படின்னா சற்று தாமதமாக எடுத்தமையானால் ஜனாசாவை அனைத்தும் விரைத்து விடும். இந்த ரத்தங்கள் அனைத்தும் சூடுகள் ஆறியவுடனேயே விரைப்பு தன்மைகள் கொடுத்து விடும். அப்ப கருத்து திரும்ப தான் இருக்கும், நேராக கொண்டு வர முடியாது. அதனால நேராக நம்ம வச்சிருவோம். அங்க இப்ப மீண்டும் ஜனாசா குளிப்பாட்டப்படுகின்றது, ஜனாசா தொழுகை வைக்கப்படுகின்றோம். ஜனாசாவுடைய கஃபன் துணி கிழிக்கக்கூடியவர்கள் சொந்த பந்தங்கள் தான் கிழிக்க வேண்டும். கஃபனுடைய ஜனாசாவுடைய குழி வெட்டக்கூடியதற்கு கூட ஆட்களை நியமிப்பது என்பது கூடாது. உங்களோட காசு இருக்கலாம், உங்களோட பணம் இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம். ஆனால் உங்களுடைய வேலைகள் சொல்லி உங்களுடைய பெற்றோருக்கு, உங்களுடைய சகோதரருக்கு, உங்களுடைய நண்பருக்காக வேண்டி நீங்கள் இறங்கி குழி வெட்டுகின்றீர்களோ அதுதான் சிறந்ததாக இருக்கின்றது. நீங்க எல்லாத்தையும் எங்க வருவாங்க? ஜனாசா குழி வைக்கிறதுக்கு நான் வந்துடுறீங்க, ஏன் அனுமதி தான் ஈஸியா இருக்கும். வெறும் 4 தக்பீர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர்னு சொல்லிட்டு போனா போதும், அதுக்கு மட்டும் வந்துடுவாங்க. ஏன் ஜனாசா கூப்பாட்டத்துக்கு வரமாட்டாங்க? அப்ப பார்த்தா புடிச்சுக்கிடுவார் அவர். அந்த நஜீஸ போய் நான் கை வைக்கிறதா? குளிப்பாட்டுவதற்கு நாம் வருவதில்லை, கஃபன் துணி கிழிப்பதற்கு நாம் வருவதில்லை, குழி வெட்டுவதற்கு நாம் வருவதில்லை, சுமப்பதற்கு நாம் தயாராக இல்லை. இதை அனைத்தையும் நாம் செய்ய வேண்டும். இன்னைக்கு பல இடங்கள்ல பார்த்தோம்னா ஜனாசாவை கொண்டு வருவதற்காக வேண்டி வண்டிகள் வைக்கின்றார்கள். ஜனாசா கொண்டு போவதற்கு தகுந்தார் வந்து ஆம்புலன்ஸுகள், பெரிய ஆம்புலன்ஸ் வாங்கி வச்சிருக்கீங்க நம்ம பள்ளியாசல்ல. சில இடங்கள்ல ஜனாசாவை சுமந்து செல்லக்கூடிய நன்மைகள் தெரியுமா? சுமந்து செல்லும் அளவிற்கு செல்ல வேண்டும். ஜனாசாவை நம்முடைய கரங்களினால் சுமந்து செல்ல வேண்டும். அதுதான் சிறந்த ஒன்றாக இருக்கின்றது. வண்டியல்ல கொண்டு போதோ அல்லது ஆம்புலன்ஸ் ஏற்றி கொண்டு போதோ அதெல்லாம் பெருசு இல்லை. அப்ப சுமந்து செல்வதற்காக வேண்டி செல்ல வேண்டும் என்றால் அவர் அந்த அளவிற்கு பழக்கங்கள் அதிகமாக இருக்க வேண்டும். அந்த ஜனாசா இந்த உலகத்தில் இவர் நல்ல நண்பர்களை சேர்த்து வைத்திருந்தால் அத்தனை நபர்களும் அங்கே ஓடோடி வருவார்கள். எல்லோருக்கும் இன்னும் மனிதர்கள் இறந்து விட்டாரே, பூமியில் உள்ளவர்கள் இந்த இறந்தவர்களை பற்றி எப்படி பேசுகின்றார்களோ அது போன்று அல்லாஹ் தஆலா ஆக்கி வைக்கின்றார். இந்த பூமியில் இருக்கக்கூடியவர்கள் இறந்த மனிதரை பற்றி இந்த மனிதரா இறந்து விட்டாரே, எவ்வளவுக்கு நல்ல மனிதர், இவரால் எத்தனை காரியங்கள் எல்லாம் நடந்திருக்கின்றது, எவ்வளவு சீமையான மனிதர் என்பதாக இவர்கள் சொன்னால் மலக்குகள் அப்பொழுது ஆமீன் சொல்லிக் கொண்டே இருக்கின்றார்கள். ரசூலுல்லாஹி இருக்கிற சமயத்துல உட்கார்ந்துருந்தாங்க. ஒரு ஜனாசா போச்சு. இவர் யாருங்கன்னு கேட்டாங்க. ரசூலுல்லாஹ் நல்ல மனிதர், இவர்னால எந்த தொந்தரவும் இல்லை, சீதையான மனிதர் அப்படின்னு சொன்ன ரசூலுல்லாஹ்னா ஆமீன் அப்படின்னாங்க. அப்புறம் ஒன்னு கொஞ்ச நேரம் வச்சு ஒன்னு ஜனாசா போச்சு. யாருங்க இது அப்படின்னா இவரா? அல்லாஹ் அக்பர். பூமியில இருந்த மனிதர்களே மிக மோசமான மனிதர் யாருன்னா இருந்தாங்க. இவன் இப்ப தொடர்ந்தான்ல, அல்லாஹ் இந்த ஊருக்கே முடிச்சனம் கிடைச்ச போல எல்லா பலாய்களும் எல்லா குழப்பத்திற்கும் எல்லா சண்டைக்கும் காரணம் இவங்க. ஒரு நாகர் போல இருந்துகிட்டு இப்படின்னு அவரை பத்தி மிகவும் இழிவாக சஹாபாக்கள் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இது போல வார்த்தைகளை சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அப்ப ரசூலுல்லாஹி கிட்ட ஆமினாங்க. அப்ப சஹாபாக்களுக்கு வரங்கள புரியல. யார் ரசூலுல்லாஹ், முதல்ல நல்ல மனிதர் போனாரு, அதுக்கு நீங்க ஆமீன் சொன்னீங்க,
இரண்டாவதாக போகக்கூடிய கெட்ட மனிதர் போய் கொண்டிருக்கின்ற ஜனாதா. இந்த ஜனாதாவிற்கு நீங்க ஆமீன் சொன்னீர்கள், என்ன என்று புரியவில்லை யார் சொல்லா என்பதாக கேட்ட பொழுது அப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த ஜனாதாவை சுமந்து செல்லக்கூடிய சமயங்களில் யார் எது கொண்டு பேசுகின்றார்களோ அப்பொழுது மலக்குகள் ஆமீன் என்று சொல்கின்றார்கள். அல்லாஹ் தஆலா அப்படியே அமைத்து வைக்கின்றார். முதலில் சென்ற மனிதர்கள் நல்ல மனிதர்கள் என்று நீங்கள் சொல்லிக் கொண்டிருந்தீர்கள், உங்களுடன் சேர்ந்து மலக்குகளும் சென்றார்கள். மலக்குகள் செல்லும் பொழுது அவர்களும் ஆமீன் சொன்னார்கள். அந்த ஆமீன் கபூலானது, நானும் ஆமீன் சொன்னேன். அல்லாஹ் தஆலா அவனை நல்ல மனிதராக ஆக்கி வைத்து விட்டார். நல்ல மனிதனாக ஆக்கிவிட்டார் என்றால் என்ன அர்த்தம்? அவன் சொர்க்கவாதியாக ஆகின்றான். யார் ஒரு மனிதனை பற்றி இழிவாக தவறாக பேசிக்கொண்டே செல்கின்றார்களோ அப்பொழுது அந்த மலக்குகள் ஆமீன் சொல்லிக் கொண்டே இருக்கின்றார்கள். நானும் அது கொண்டு சொன்னேன், அவனுடைய இடம் அகல பாதாளமாக இருக்கின்றது, நரகத்துடைய இடம் அது அப்படியே அமைகின்றது. ஆக சுமந்து செல்லக்கூடிய சமயங்களில் இந்த பேச்சுக்கள் எல்லாம் வந்து கொண்டிருக்கும். அந்த மனிதர்களை நல்ல மனிதர்களாக நாம் சென்றடையக்கூடிய சமயங்களில் துஆக்களை பெற்றவர்களாக, மலக்குகளுடைய துஆக்களை பெற்றவர்களாக செல்ல வேண்டும். அப்ப ஜனாசாவை தூக்கிட்டு போறது எப்படி போகணும்? மில்கி போல எட்டு எடுத்து வச்சும் போகக்கூடாது. போர்க்களத்தில் தூக்கி சென்று கொண்டும் செல்லக்கூடாது. போர்க்களத்துல ஒரு மனிதன் வெட்டப்பட்டு விட்டான் அல்லது ஒரு மனிதன் கொல்லப்பட்டு விட்டான் என்றால் உடனடியாக தூக்கி கொண்டு வேக வேகமாக ஓடுவார்கள், துன்பத்தம் ஓடுவார்கள். இப்படி ஓடக்கூடாது. மிலிட்டரியுடைய என்ன ரஃப் ஃபைட் அப்படின்னு அந்த ஸ்டெப் வச்சுட்டு கொண்டு போயிட்டே இருப்பாங்க. இதுபோலையும் ஜனாசாவை கொண்டு போகக்கூடாது. வேகமாகவும் கொண்டு செல்லக்கூடாது, ஸ்லோவாகவும் கொண்டு செல்லக்கூடாது. எப்படி நடுத்தரமான நடைகளில் கொண்டு செல்ல வேண்டும். நீங்கள் கொண்டு செல்லக்கூடிய நடைகள் இருக்கின்றது. சாதாரணமாக ஒரு மனிதன் நடந்து சென்றால் எந்த வேகத்தில் செல்வானோ அந்த அளவிற்குத்தான் செல்ல வேண்டும். அப்பொழுது அந்த ஜனாசா குழுவிடம் என்பது ஆகிவிடக்கூடாது. செயல்கிறாங்க, வேகமா போயிட்டு தூக்கிட்டு வருவாங்க. துன்பத்தை ஒரு நாட்டுல அந்த பிடிக்கக்கூடிய நபர்கள் கூட முன்னாடி சின்னவனா இருப்போம், பின்னாடி வந்து பெரிய ஆளா இருப்பாங்க. இப்படி பிடிச்சிட்டு இருப்பாங்க. அதுபோல பிடிக்க கூடாது. அப்ப எப்படி சமமான முறைகளில் குலுங்காமல் அழுங்காமல் குலுங்காமல் செல்ல வேண்டும். ஏன் அப்படி கொண்டு செல்ல வேண்டும்? ஒரு சமயம் நீங்கள் குலுங்குவதன் மூலியமாக குலுக்குவதன் மூலியமாக அதில் இருந்து நஜீசுகள் வெளியேறிவிட்டால் மீண்டும் ஜனாசா குறிப்பாடக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுரும். நஜீஸ் ஏற்பட்டுச்சு அப்படின்னா தொலை வைக்க முடியாது. நஜீஸோடு தொழ முடியுமா? தொலை வைப்பதும் தொழுவதும் எல்லாம் ஒன்றுதான். அவருக்கு துஆ செய்வது ஒன்றுதான். அப்படியானால் அதனால் நான் குலுங்காமல் நீங்கள் கொண்டு வாருங்கள் என்பதாக சொல்லப்படுகின்றது. அருமைக்குரிய சகோதரர்களே, இந்த ஜனாசாக்களை நாம் கொண்டு வரக்கூடிய சமயங்கள் இத்தனையும் செய்யக்கூடியது யார்? இதுக்கு விலைக்கு ஆட்கள் வாங்கி செய்வதல்ல. அனைத்துமே நாம் இறங்கி இருந்து செய்ய வேண்டும். என்ன செய்வாங்க? சொந்த மனிதங்களா இருப்பாங்க, அதே ஜமாத்துல அதுக்காக வேண்டி நியமிக்கப்பட்டவங்களா இருப்பாங்க. போவாங்க, போய் நின்று அளவு கொடுக்கிறது, குழியுடைய அளவு கொடுக்கிறது, அவங்கதான் நின்று எல்லாம் பார்ப்பாங்க. இவங்க வந்து இப்படி கை கட்டிட்டு பின்னாடி நல்லா இருக்காங்க, கொஞ்சம் புள்ள புள்ளி ஒண்ணு கொஞ்சம் இதா போட்டுக்கலாமே நின்று கையை கட்டிட்டு மேல நின்று பார்த்துட்டு சொல்லுவாரு. பார்த்துட்டு சொல்லிட்டு சேர்ந்து போயிடுவாரு. பாவம், அவன் பாட்டுக்கு வெட்டிக்கிட்டு இருப்பான். அவனுக்கு அந்த குழி வெட்டக்கூடியவர்களுக்கு ஒரு வாய் தண்ணீர் கூட கொடுப்பதற்கு அந்த நாதி இல்லாமல் இருக்கும். காசு தான் கொடுக்கிறோம்ல, 1000 ரூபாய் 1500 ரூபாய் 2000 வாங்குறாருல்ல அப்படின்னு நினைச்சிட்டு போயிடும். இதெல்லாம் நீங்கள் விலைக்கு செய்யக்கூடியது அல்ல காரியம். முதல்ல இந்த காரியத்தில் நீங்கள் இறங்கி நின்று செய்யுங்க. சொந்த மன்னங்கள் செய்ய வேண்டும், நம்முடைய ஊர்வாசிகள் செய்ய வேண்டும், நம்முடைய உடன்பிறப்புகள் செய்ய வேண்டும், நண்பர்கள் செய்ய வேண்டும். எல்லா விஷயத்திற்கும் நண்பர் கூட்டு போறான நாளைக்கு அங்க போய் சேர்ந்து இருக்கக்கூடிய இடத்திற்கு கூடுவதற்கு என்ன ஆச்சு? அருமைக்குரிய சகோதரர்களே, கொண்டு வருகின்றோம், தொலை வைக்கின்றோம். தொலை வைக்கக்கூடிய சமயங்களில் மாற்றுகள் சுத்தமான முறைகளில் தெரிந்திருந்தால் முதன்மையாக தொலை வைப்பதற்கு காலிக்குத்தான் அனுமதி இருக்குது. அடுத்து என்னன்னா அந்த பள்ளியுடைய இமாமிற்குத்தான் முதன்மையாக அனுமதி இருக்குது. நீங்க சொந்த மன்னங்கள் தொலை வைப்பதாக இருந்தாலும் சரி, நேராக வந்து தொலை வைக்க முடியாது. அவருக்கு அனுமதி கேட்டுதான், அவர் அனுமதி கொடுத்தால் அவருக்கு முன்னாடி நீங்க தொலை வைக்கலாம். ஏன்? ஒரு இமாம் என்று சொல்லக்கூடியது அந்த ஊருக்கு அனைத்திற்குமே அவர் பொறுப்பு
அதிகாரிகள் ஒன்றுதான். இப்ப கலெக்டர் போடுறாங்க, ஒரு மாவட்டத்துக்கு கலெக்டர் போடுறாங்க, அரசாங்கத்தால் நியமிக்கக்கூடியதுதான். ஆனா என்னது, ஆட்சியாளர் அந்த மாவட்டத்திற்கு ஆட்சி செய்யக்கூடிய அதிகாரி அனைத்துமே அவரை சார்ந்ததுதான். கவர்மெண்ட் கேட்கிறது அவருக்கு தான் கேட்கும். அதுபோல இந்த பூமியில் இந்த மஹல்லாவில் இருக்கக்கூடிய எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரி, எந்த இமாம்கள் எந்த மஹல்லாவில் இருக்கின்றார்களோ அந்த மஹல்லாவில் ஏதாவது ஒன்று நிகழ்ந்தால் அதற்கு அல்லாஹ் கேட்கக்கூடிய முதன்மையாக இமாம்கள் தான் கேட்பார். நீ இருந்திய உனக்கு எல்லா கல்வி அறிவும் கொடுத்திருந்தேன், மார்க்கத்தை விளங்க செய்திருந்தேன், மக்களுக்கு எடுத்து சொன்னாயா என்பதாக முதன்மையாக உங்களை எல்லாம் கேட்பதற்கு முன்பதாக கேட்கக்கூடியது அந்த மஹல்லாவுடைய இமாமாக இருக்கக்கூடிய எங்களிடம் தான் அல்லாஹ் கேட்பார். அப்படியானால் நீங்கள் தொலை வைப்பதற்கு முன்பதாக அவர்கள் தொலை வைக்கின்றார்கள் என்றால் அவர்களுக்கு தக்பீர் சொல்லக்கூடியது, சூறாக்கள் ஓடக்கூடியது, துஆக்கள் ஓடக்கூடியது, தெளிவாக உச்சரிப்பை சரியான முறைகளில் மொழியக்கூடிய தெரிந்தவர்களாக இருக்கின்றார்களா என்பது பார்க்க வேண்டும். அல்லாஹும்ம மக்ஃபிர் லி ஹய்யினா வ மய்யித்தினா வ ஷாஹிதினா வ காயிபினா என்பதாக ஷீனு ரைனு அந்த இடத்துல வருது. அல்லாஹும்ம மக்ஃபிர் லி ஹய்யினா மய்யித்தினா தாயினா மாயினா, இவர் என்ன சொல்றாருன்னு தெரியாது, எல்லாமே தப்புதப்பா போயிடும். துஆ செய்யா அல்லது பத்துவா செய்யா, மையத்திற்கு தெரிய வேண்டாமா? நான் உள்ள மூடுகிறான் என்னுடைய தாய்க்கு துஆ செய்கின்றேன், நீ துஆ செய்யல, உன்னுடைய உச்சரிப்புகள் அரபியோடைய நடைமுறைகள் அனைத்து மாற்றமாக இருக்கின்றது. நீ உன்னுடைய தாய்க்கு அவனை பத்துவா செய்யும் அளவிற்கு நீ மாறிவிட்டாய். அருமைக்குரிய சகோதரர்களே, இதெல்லாம் முடிந்து விடுகின்றது, தொலை வைத்து விடுகின்றோம், கொண்டு செல்கின்றோம், கபர்ல அடக்கம் பண்றாங்க. எப்படி அடக்கம் பண்ணும்? கபர் குழியில இறங்குறாங்க தெரியுமா? அது பெண்மையத்திற்காக இருந்தால், பெண்மையத்திற்கு முக்கியமாக எல்லா பேர் ஊர்ல இருக்க அவர் நல்ல கபர்ல இறங்கி அடக்கம் பண்ணுவாருங்க, அவரை இறக்கி விடுங்க, இறக்கி விடுவாங்க. கூடாது. அது பெண்ணுடைய மையத்தை யாரை இவர் நல்லா இறங்கி அடக்கம் பண்ணுவாருங்க, 1000 மையத்திற்கு மேல வாங்கி உள்ள வச்சிருக்காருங்க, கவலைக்குள்ள வச்சிருக்காருங்க, அதனால எங்க அம்மாவை விளையாட்டுக்கு வச்சுட்டுங்க அப்படின்னு சொன்ன கூடாது. யார் வைக்க வேண்டும்? மஹரமான ஆண்கள் தான் அங்கே அந்த பெண்ணுடைய மையத்தை ஜனாசாவை வாங்கி வைப்பதற்கு கடமைப்பட்டவர்கள், அவர்கள் தான் இறங்க வேண்டும். மகன் இறங்கலாம், சகோதரர்கள் இறங்கலாம், இதுபோன்று பெரிய தந்தை சிறிய தந்தை தன்னுடைய தந்தை வழியில் இருக்கக்கூடியவர்கள், மாமா வழியில் இருக்கக்கூடியவர்கள், இவர்கள் அந்த கவர்குழிக்குள் இறங்க வேண்டும், இவர்கள் இறங்கி வாங்கி வைக்க வேண்டும். நீங்க யார் வாங்கி வைக்கிறார்? நம்ம ஊர்ல அவர் தாங்க. விடுங்க விடுங்க, அதெல்லாம் விடுங்க, இதெல்லாம் இந்த ஊர்ல எங்கெல்லாம் கண்டுக்கலாமா? எங்க ஊர் நாங்கெல்லாம் கொஞ்சம் பெசாமி அதுக்கு, ஏன்னா இப்பெல்லாம் சொல்லி இருக்க வாங்கினது வார்த்தைகள் சொல்லக்கூடிய சமயங்களில் கேட்டது பெசாமி இருப்பான். நம்ம ஊர்ல எல்லாம் வந்து அவங்களே செய்யறாங்க, ஒரு ஏஜென்ட் போல அதை எடுத்துக்கிறாங்க. ஜனாசான் உண்ட உடனே சொல்லிடுறது, அவர் வந்து மொத்தத்துக்கு வந்து பேமெண்ட் கொடுத்துருவாரு. பேமெண்ட் வந்து கேட்பாரு, ஆண் மையத்தா இவ்வளவு 8000, ஆண் மையத்தா 6000 ரூபாய் கொடுத்துருங்க, பெண் மையத்தா 8000 ரூபாய், எல்லாம் A to Z எல்லாம் வரணும். இந்த கல்யாணத்துக்கு எல்லாம் வைப்பாங்க, அது என்னது ஈவெண்டா பேமெண்டா, இந்த இது வந்து சொல்லிட்டா போதும், பொண்ணு மாப்பிள்ளைய மாத்திரம் கூட்டு வந்துட்டா போதும், பாக்கி எல்லாமே நாங்களே செஞ்சிடுவோம் அப்படின்னு கொண்டு வருவாங்க. A to Z ஈவெண்ட் எல்லாத்தையுமே அவங்க பார்த்துருவாங்க. இதுவரை ஜனாசாவுக்கு ஈவெண்ட் வந்துருச்சு, ஜனாசா ஈவெண்ட் போய் காசு கொடுத்த அவங்க எல்லாமே செஞ்சிருவாங்க. செஞ்ச குருவில வாங்கி வைக்கிறது அவர் தான் வாங்கி வைப்பாரு, அவர் எல்லாம் செஞ்சுக்குவாங்க. தவறான ஒன்றை செய்கின்றீர்கள். இவர்கள் வாழ்நாள் காலங்கள் எல்லாம் பத்தினித்தனமாக வாழ்ந்த பெண்மணிகள் யாருடைய அந்நியருடைய ஆடவர்களுடைய கைகளும் கரங்களும் பார்வைகளும் படாமல் வாழ்ந்த நம்முடைய சகோதரிகள், நம்முடைய தாய்மார்கள் இறந்த பொழுது அவர்களுடைய ஜனாசாவை வாங்கி வைப்பது ஏதோ ஒரு அந்நியனை வைத்து வாங்கி வைத்தார். எப்படி எவ்வளவு பாவத்தில் நீங்கள் ஈடு செய்கின்றீர்கள்? என்னுடைய தாயை நான் வாங்கி வைக்க வேண்டும், என்னுடைய சகோதரியை நான் வாங்கி வைக்க வேண்டும், இறங்க வேண்டும். எனக்கு பழக்கம் இல்லை. எப்ப பழகிறது? நான் தான் பழகணும்.
வாங்கி வைக்கணும். வாங்கி வைக்கக்கூடிய சமயங்களிலும் இந்த கபர்களில் வைக்கக்கூடிய சமயங்களில் வலது பக்கம்தான் தலையை கிழக்கு மேற்காக தெற்கு வடக்காக தோண்டப்பட்டிருக்கும் குழி, தெற்கு வடக்காக தோண்டப்பட்டிருக்கும். வடக்கே தலையை வைக்க வேண்டும். ஏங்க தெற்க வச்சா என்னங்க தப்பா? என்ன ஜனாதா எந்திரிச்சு ஓடிடுமா? இல்ல மலக்கள் வர்றவங்க ஆஹா உங்க கால் மாடு பகுதி இந்த சைடு இருக்கு, தலை இருக்குது, மாறி வந்துட்டு போயிடுவாங்களா அப்படின்லாம் நினைக்காதீங்க. காரணம் என்னங்கிறது வழங்கணும். ஏன் அப்படி வைக்கிறாங்க? வடக்கே தலையேன் வைக்கப்படுகின்றது. நீங்கள் எப்படி தூங்குகின்றீர்களோ அதுபோன்று நீங்கள் படுக்க வைக்கப்பட வேண்டும். அல்லாஹ் சொல்லும் பொழுது சொல்கின்றான், யா அய்யுஹன் நஃப்ஸ் முத்மஇன்னா இர்ஜிஇ இலா ரப்பிக்கும் ராதியத்தும் மர்தியா ரப்பிக்கு ராதியத்தும் மர்தியா ஃபதுகுலி ஃபீ இபாதி வதுகுலி ஜன்னத். அல்லாஹ் சொல்லும் பொழுது சொல்லி காட்டுகின்றான், யா அய்யுஹன் நஃப்ஸ், ஓ ஆத்மாவே. அப்ப அல்லாஹ் தஆலா இந்த இறந்தவர்களை கூப்பிட்டு சொன்னா, நீங்க புதிய மாப்பிள்ளை படுத்து உறங்குவது போன்று நீங்கள் உறங்கிக் கொண்டிருங்கள். நல்லவர்களை பார்த்து, கெட்டவர்களா இருந்தா எனக்குரிய வார்த்தைகள் மூலியமாக வரும். பிடியுங்கள், விளங்கிடுங்கள், எழுத்து நரகத்தில் தள்ளுங்கள் என்று ஒன்று. அங்கு மலக்குகள் வந்தே சொல்வார்கள், என் பொய் உரைக்கின்றான், எனக்கு நரகக்கூடிய வாயை திறந்து வையுங்கள், நரகக்கூடிய ஆணையை அணியுங்கள் என்பதாக சொல்லப்படும். அது அடுத்த பிரச்சனை. நரகத்தில் வைத்ததற்கு பின்னால் வரக்கூடிய முன்கர்ணத்தினுடைய கேள்வி கணக்குகள் ஏன் இப்படி வைக்கப்படுகின்றது? நாம் நித்தரையில் ஆளக்கூடிய சமயங்களில் எப்படி உறங்க வேண்டும்? எப்பொழுதும் வலப்பக்கமாக கையை வலது கன்னத்தில் வைக்கப்பட்டு வலது பக்கம் ஒரு சாய்ந்தவர்களாக, இடது கையை இந்த இடது தொடையின் மீது வைத்தவர்களாக நாம் படுக்க வேண்டும். இப்படி படுக்கக்கூடிய சமயங்களில் இது சுன்னத்தான முறைகள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படுக்க சொன்ன முறைகள். இப்படி நீங்கள் படுக்கக்கூடிய சமயங்களில் என்ன ஆகும்? இந்த மருத்துவ ரீதியாக சொல்லக்கூடியது உங்களுடைய ஹார்ட்டுடைய ஃபங்க்ஷன் இருக்கு லேசாக இருக்கும். ஏன் நித்திரையில் இருக்கக்கூடிய சமயங்கள்னா பிளட் சர்க்குலேஷன் வேகமாக இருக்கும். அப்பொழுது இந்த பிளட் சர்க்குலேஷன் எங்க ஆகும் அப்படின்னா, போகக்கூடிய பிளட்டுகள் எல்லாம் ஹார்ட்டுக்கு போகும். ஹார்ட்ல இருந்து ஃபங்க்ஷன் ஆகி உடனே உங்களுடைய மூளைக்கு கொடுத்து மீண்டும் எல்லா உடலுக்கும் செல்லும். அதனால் நான் நீங்கள் எழக்கூடிய சமயங்கள் பட்டு என்று நீங்கள் விழித்து விடாதீர்கள். விழித்து இருந்தாங்க அப்படின்னா ஒரு மாதிரியா தலை சுத்தம். அப்படி எந்திரிச்சு பொறுமையா எந்திரிச்சு உட்கார்ந்து அதுக்கு பின்னாடி நம்ம வரணும். இது மருத்துவர்கள் சொல்லக்கூடியது. நீங்க வேணா கேட்டுங்க, டாக்டர் கேட்டுங்க சொல்லுவாங்க. இதனுடைய சூழ்நிலைகள் இதுதான். அப்ப வலது பக்கமாக சாய்ந்து படுக்க வேண்டும், இடது பக்கமாக சாய்ந்து படுக்க கூடாது. பெண்கள் பெண்கள் மல்லாக்கப்படக்கூடாது, ஆண்கள் குப்புறப்படக்கூடாது. இதெல்லாம் படுக்க உறங்கக்கூடிய நித்திரையுடைய ஒழுக்க முறைகள். இப்பொழுது படுக்கக்கூடிய சமயங்களில் வலது பக்கமாக இந்த வடக்கே தலையை வைக்கக்கூடிய சமயங்களில் தான் நீங்கள் திருப்பும் பொழுது எல்லாம் வலது பக்கமாக இருக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களுடைய எல்லா செயல்பாடுகளும் வலது பக்கத்தில் நீங்கள் ஆரம்பிங்கள் என்பதாக. எல்லா செயல்பாடுகளும் வலது பக்கத்தில் இருக்க வேண்டும். இடது பக்கத்தில் ஒரு மனிதன் செய்கின்றான் என்றால் அது நரகத்திற்குரிய அறிகுறி. ஒரு மனுஷன் வலது கையில எடுத்து சாப்பிடுவாருன்னா பிரச்சனை இல்லை. சில என்ன செய்வான், தீய வலது கையில வச்சுக்கிட்டு இடது கையில வலைய வச்சுக்கிட்டு கடிச்சு திம்பாரு. இப்ப இடது கையில் சாப்பிடக்கூடியதா நீங்க நஜீஸ் சாப்பிடுறீங்க. நான் சொல்ற ரசூலுல்லாஹி சொன்னாங்க, அதே சொல்லிட்டாருன்னு சொல்றாரு. நீங்க சாப்பிட மட்டும் நினைச்சுக்கீங்க. நம்ம இந்த வலது கையில சாப்பிடணும்னா நல்லா நஜீஸை எடுத்து கடிச்சுக்கிட்டு இருக்கோம். நம்மளுடைய மலத்தை எடுத்து நாமே சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறோம். ரசூலுல்லாஹி சொன்னது அதுதான். நஜீஸுங்கிறது மலம், மலத்தை உண்கின்றார்கள் என்பதாக. அப்ப வலது பக்கமாக அனைத்து செயல்பாடுகளும் செய்வதுதான் சிறந்ததாக இருக்கின்றது. அப்படியானால் இந்த மையத்தை நாம் வைக்கக்கூடிய சமயங்களில் வலது பக்கமாக திருப்பி வைத்தால், நீங்கள் வடக்கே தலை வைக்கும் பொழுது வலது பக்கமாக திருப்பீர்களானால் இந்த கிபிலாவை பார்க்கக்கூடியதாக இருக்கும். நீங்க கிழக்க தலையை வச்சு அதே வலது பக்கமாக திருப்பிங்கன்னா எங்க இருக்கும்? முடிவைத்தான் காட்டிக்கிட்டு இருக்கும். அப்ப எதுவுமே நாங்க செய்யறோம் அப்படின்னு மல்லாக்க படுக்க வச்சிருக்காங்க. நம்ம கிபிலாவை பார்க்க வைக்கணும். ஜனாசாவை
கிபிலாவை பார்த்ததாகத்தான் அடக்கம் செய்ய வேண்டும். அதனால இந்த புள்ளக்குழின்னு சொல்லி சில இடத்துல நம்ம அப்படி தள்ளுவோம், உள்ள தள்ளி விட்டு நல்லா இது செஞ்சு கீழே மண்கட்டிகள் எல்லாம் வைப்போம். அருமைக்குரிய சகோதரர்களே, இது போன்று அடக்கம் செய்ய வேண்டும். செய்யவில்லை என்றால் இன்று எப்படி வேண்டாலும் நம்ம அடக்கம் நிக்கலாங்க, அதனால ஒண்ணும் தப்பு இல்லைங்க, அதனால எதுவும் இல்லைங்கன்னா நாளைக்கு அல்லாஹ்கிட்ட போய் மாட்டிக்கிட்டு அது போல நீங்க சொல்ல முடியாது. தெரியாம செஞ்சு அப்படின்னு சொன்னா இருந்தவங்க சொன்னாங்களே சொல்லி கொடுக்கக்கூடிய காலில் வாங்கியா அந்த அல்லாஹ் கேட்பா, நாளைக்கு எங்கள்கிட்ட சொல்லி கொடுத்தியான அல்லாஹ் கேட்பா. நாளைக்கு அந்த அல்லாஹ்விடம் இருந்து நாங்கள் தப்பிப்பதற்காக என்று சொல்கின்றோம். எடுத்து நாம் நம்முடைய இடங்களில் ஜனாசாக்கள் வைக்கக்கூடிய சமயங்கள் எப்படி அடக்கம் செய்ய வேண்டும் என்பதை தெளிவாக நாம் பார்த்து செய்ய வேண்டும். அதற்கு அவங்க தாங்க செஞ்சுக்கிறாங்க, நமக்கு என்னங்கன்னு இருந்தீங்கன்னா நாளைக்கு நீங்களும் அதற்கு பதில் சொல்ல வேண்டும். அதற்குரிய பதில் சொல்லக்கூடிய நபர்களாக நாம் மாறிவிடுவோம். வல்லல்லாஹ் அதிலிருந்து நம்மை அனைவரையும் காப்பாற்றி அருள்வானாக. வாஹித் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.